இதுல என்ன பார்க்க போறோம்னா கோமிசான் கனாட் கம்யூனிகேட் எபிசோட் 8 ஆல்ரெடி எபிசோட் 7 போட்டிருக்கு. பெண்டிங் எபிசோட்லாம் பார்த்துட்டு எபிசோட் 8க்குள்ள வாங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே சேர்ந்து இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் எனி புது அனிமி இது நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ப்ரோ இது போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்க போட்டோ அனுப்புனாலே போதும், நம்ம சேனல்ல இருக்கிற யாரோ ஒருத்தங்க, அதாவது எடிட்டர் யாரோ ஒருத்தன் பார்த்துட்டு வந்து கன்ஃபார்ம் அது என்னன்னு தேடுவான். ஸோ அது மூலயமா வந்து பார்த்தோன்னா நாங்கள் நெக்ஸ்ட் எபிசோட்லாம் என்னென்ன போடலாம், என்னென்ன சீரிஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகேவா, அதனால தான் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்றது. எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அனிமி சீரிஸ் கண்டென்ட் கிடைச்ச மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி நிறைய எபிசோட்ஸ் இருக்குது. லைக் ஹை ஸ்கூல் பாய்ஸ், அப்புறம் வந்து பார்த்தோன்னா மான்ஸ்டர் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போட ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இருக்கிறது எல்லாத்தையுமே பாருங்க, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் நாங்கள் அனிமி இது தப்பாகுது சொன்னோன்னா எந்த இதுவுமே இல்லை, கீழே வந்து பார்த்தோன்னா கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் மரியாதையாக கமெண்ட் பண்ணிங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் டைம் நாங்கள் திருத்திப்போம். ஸோ அதனால எந்த இஷ்யூஸ்மே இல்லை. நான் ஏதாச்சும் தப்பா வேர்ட் சொல்லிட்டாலோ இல்லைன்னா வந்து பார்த்தோன்னா கேரக்டர் நேம் வந்து பார்த்தோன்னா வேற மாதிரி சொல்லிட்டாலோ அதனால வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் தப்புன்னு சொல்லாதீங்க. ஸ்டோரி பிளாட்டே டிஃப்ரெண்ட்டாக போகுது அப்படின்னா மட்டும் வந்து பார்த்தோன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா நமக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்குற வியூவர்ஸுக்கு ஓகே நம்ம தப்பாக சொல்லியிருக்கோமாச்சு கொஞ்சமாச்சும் புரியும். ஏன்னா ஸ்டோரியை சொல்லபடியே, அதாவது இருக்கிறபடியே சொன்னால் மட்டும் தான் நல்லா இருக்கும். சொன்னதை தான் கரெக்டாக சொல்லணும். ஓகேவா, அதுக்காக தான் சொல்கிறேன். தப்பாக இது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது திருத்திக்கிறோம். என் பேர் தான் வந்து பார்த்தோன்னா ஏஜி. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறது வந்து பார்த்தோன்னா நம்ம கோமிசான் எபிசோட் 9 தான் நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கோமிசான் எபிசோட் 8 முடிச்சுட்டு 9க்கானது எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிக்கலாம். வாங்க எபிசோட் 8க்குள்ள போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையோட தான் அவங்க ஸ்டாஃப் வந்து முடிச்சுட்டு போயிருப்பாங்க. அது என்ன பிரச்சனை அப்படின்னா டீம் பிரிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோமிசான் டீமுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் டை ஆகி போச்சு. ஸோ அதனால அவங்க மேம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களாவே பிரிச்சு போட்டாங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட் 8 எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இவங்க ஐவி போற ட்ரிப்பை பத்தி தான். ஓகேவா, இதுல நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுக்குல இருந்து. அதாவது காலையில 5 மணிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐவிக்கு கிளம்பி ரெடி ஆயிட்டாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து கேட்டுட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா, பர்ஸ் எடுத்துக்கிட்டியா, பிரஷ் எடுத்துக்கிட்டியா அப்படின்ட்டு. நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா தலையை மட்டும் ஆடிட்டு இருக்காங்க, எடுத்துட்டேன் அப்படின்ட்டு. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணி விடுறாங்க, நீ தான் ஃபர்ஸ்ட் ஐவி, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியா ஃபன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷனோட போயிட்டு இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐவி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் படிக்கும் போதும் போல, இதுதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐவி, ஸோ ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமிசான் போறாங்க. நம்ம கோமிசான் அப்படியே நடந்தே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. அங்க போன நம்ம பிங்க் தான் வந்து பார்த்தோன்னா கோமிசான் நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம பிங்க் டாடா குனி வந்து பார்த்தோன்னா வந்துட்டு கோமிசான் ஒரு வழியா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறாங்க. அப்ப நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா அப்படியே ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. இந்த எப்படியாச்சும் போய் இந்த ஐவியை மாஸ் பண்ணணும், ஜாலியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து டாடா குனி வந்து பார்த்தோன்னா புரிஞ்சுக்கிறான். ஓகே இவங்க எக்ஸைட்மெண்ட் எல்லாம் புரியுது கோமிசான், சரிவா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிங்க்கும் கூப்பிடுறா, டாடா குனியும் கூப்பிடுறாங்க. அந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜப்பானோட புல்லட் ட்ரெயின் இருக்குல்ல, அதுலதான் வந்து பார்த்தோன்னா அவங்க அந்த கியோட்டோங்கிற ஊருக்கு போறாங்க. நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா அப்படியே சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துடுறாங்க. அந்த பக்கம் நம்ம பிங்க் எப்பாடா 3 சீட்டு சும்மா இருக்குது, இப்போ நம்ம வேலையை பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொட்டையை முறிச்சு மட்டையை முடிக்கிற வேலை, அதான் தூங்குற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிங்க் கரெக்டா பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்த டாடா குனி இவன் மட்டும் எப்படா நிம்மதியாவே இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து அவங்க மேம் வந்து சொல்றாங்க, சரி கிளாஸ் பிரசிடென்ட் நீங்க போய் எல்லா வேலையுமே பாருங்க, எல்லாருமே கரெக்டா சீட்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்கன்னு போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிங்கையும் மண்டையில தட்டி சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு இருக்கான். அதாவது நம்ம டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீட்ல போயிட்டு எல்லாருமே கரெக்டா தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்க போறான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரூப்பை காட்டுறாங்க. யார் குரூப் தெரியுமா, நம்ம யாமைச்சான் தான். யாமைச்சானும் கேமர் புள்ள, அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ இந்த புள்ள பேர் மறந்து போச்சு, அகாரி பிள்ளையும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேருமே டீம். அந்த 3 பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாமைச்சானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து கோமிசான் கூட வந்து பிரிச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கா. அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கேமர் புள்ள வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருக்கா, போய் யாமைச்சான் கூட போட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எலியும் பூனையுமா உட்காந்துட்டு இருக்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அகாரி பிள்ளைக்கும் ஒண்ணுமே புரியல. இதை பார்த்த டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா அகாரி சான் இப்படியோ உயிரோடு இருந்தா வந்துருமா, இவனுக்கு 2 பேருமே மோசமான ஆளு அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் குரூப்பை காட்டுறானுங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒனமிசான், அப்புறம் வந்து ஒட்டிரி இனிகா, அந்த 3 பேருமே இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவா பேசுற புள்ள, அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா புது புள்ள, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யங் வில்லேஜ்ல இருந்து வந்துச்சுல அந்த புள்ள, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டீம் தான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ்ல இருந்து அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஷாக்கு, என்னடா இவங்க நம்ம கூட கேஷுவலா பேசிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம அந்த பிள்ளைக்கு மைண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜ்ல இருந்து வந்தவன் மட்டும் யாருக்கும் தெரிஞ்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா பயத்திலேயே இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்ச் விட்டுக்கிட்டே இருப்பாள்ல, அந்த பிள்ளையோட குரூப்பையும் காட்டுறாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிங்க் சரி கொடுங்க நானும் ஒரு சீட்டு கட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். நம்ம டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் தான் வந்தாங்க நம்ம அந்த டாடா குனியோட டீமையும் காட்டணும்ல. டாடா குனி டீம் தான் இருக்கல பயங்கரமான டீம். யாருன்னு பாருங்களேன், நம்ம ஜெய்ஜாண்டிக்கு அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அழகுன்னு சொல்லி சுத்திட்டு இருப்பான்ல ஒரு பையன், அவன் அப்புறமே டாடா குனி 3 பேருமே ஒரே டீம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ஜாண்டிக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், ஐயோ நம்ம டாடா குனி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரூம்ல இருக்க போறோம், நம்ம ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டாடா குனி நம்மளை கேவலமா நினைச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்பயுமே அழகுன்னு பேசிட்டு இருப்பான்ல, அவன் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் ட்ரெயின்ல இருக்கிற மிரரை பார்த்து
பார்த்துட்டு யாரு நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க? ஓ நான் தானா அப்படின்னு சொல்லி அவன் ரெஃப்ளெக்ஷனை பார்த்து பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்த டாடா குனி விளங்குண்டா யாரு கூட டீம் அமைச்சிருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்ல இருக்கான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா குனி கொஞ்சம் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசான் குரூப்பை கட்டுறானுங்க. கோமிசான் குரூப்ல இருக்கிறவங்க எல்லாருமே புது கேரக்டர் இருக்கானுங்க. யாருன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டா இருக்கானுங்க. நம்ம கோமிசானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டா இருந்தாலே போதுமே அவங்க பாட்டு கம்முன்னு உட்காந்துருவாங்களே. இதை பார்த்த டாடா குனி வந்து பார்த்தீங்கன்னா விளங்கு இவனுங்க குரூப் தான் இருக்கல ரொம்ப மோசமான குரூப்பா இருக்கும் போல அமைதியாவே இருப்பானுங்க போல அப்படின்னு டாடா குனி நினைக்கிறான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளையா வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் பண்றாங்க கோமிசான் டீம்ல இருக்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயு அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோமிசான் அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா சசாக்கி இவங்க 3 பேருமே தான் டீம். இந்த 3 பேத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சசாக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில ஒரு குச்சி மிட்டாய் இருந்துச்சு. நம்ம வேணா எல்லாருமே ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டு டீம் ஆயிரலாமா அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லி சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவே சாப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா அவங்க 2 பேருமே வந்து முடிவு பண்ணிடுறாங்க. கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கஷ்டமும் படக்கூடாது. இந்த வாட்டி ஐவி வந்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு சூப்பரா கொடுக்கணும். இதுதான் நம்ம மிஷின் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க. அந்த புது 2 பிள்ளைங்க இருக்காங்களே 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆயிட்டு நம்ம கோமிசானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஐவி ட்ரிப் பிளான் கொடுக்கணும். அதுக்காக நம்ம நல்ல ஒரு பார்ட்னர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம கோமிசான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பயத்திலே தான் இருக்காங்க. யாருடா நீங்க புதுசா இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் கியோட்டோக்கு வந்து சேர்ந்துருது. நம்ம பிங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கான். கியோட்டோ அப்படின்னு சொல்லி கத்திட்டுலாம் இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து சொல்றாங்க கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாருமே கரெக்டா இருக்காங்களான்னு பாருங்கப்பா. அப்புறம் யாரோ ட்ரெயின்ல விட்டு நம்ம சிங்சான் மாதிரி அடுத்த ஸ்டேஷன்ல வந்து இறங்கிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் அந்த வில்லேஜ்ல இருந்து வந்த புள்ள அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு கீழே இறங்குறக்கே பயந்துட்டு இருக்கா. டாடக்குடி இதை பார்த்துட்டு கரெக்ட் மேம் நீங்க சொன்னதுதான் கரெக்ட் இல்லைன்னா இப்போ ஒருத்தன் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி பாக்குறான். அப்படியே வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் பஸ்ல தான் காட்டுறாங்க. பஸ்ல வந்து பார்த்தோன்னா ஒருத்தங்க இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கைடு இருக்காங்களா அவங்க தான் வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு சுத்தி காட்ட போறாங்க நம்ம பசங்களுக்கு இந்த இடத்துலலாம் இருக்கு வாங்க அப்படின்லாம் சுத்தி காட்டிருக்காங்க. அவங்க வந்து பார்த்தோன்னா இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க. நான் தான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு 25 வருஷமா ஒரு கைடா இருக்கேன். எனக்கு இது பிடிச்ச இந்த வேலை தான் அப்படின்ட்டு அங்க இருக்கிற பசங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த கைடு வந்து சொல்றாங்க ஏதாச்சும் கொஸ்டின் இருந்தா கேளுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த பக்கம் நம்ம பிங்க் சடால்னு கையை தூக்கி உங்களுக்கு எனக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி கை தூக்கிட்டு ரியோ சான் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பாய் ஃப்ரெண்ட் யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட ரியோ சான் வந்து பார்த்தோன்னா ஐயோ இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்க கூடாதுமா ரொம்ப எப்படி சொல்றது டிஃபிகல்ட்டான கொஸ்டின் நான் எப்படி சொல்றது சரி இப்ப பாரு மேனேஜ் பண்றேன்ட்டு எனக்கெல்லாம் யாருமே இல்லைங்க நான் வந்து பார்த்தோன்னா பாய் ஃப்ரெண்ட்லாம் யாருமே வச்சுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே வந்து பார்த்தோன்னா இதை கேட்ட நம்ம ஸ்கூல் பசங்க இருக்கானுங்களா சடால்னு கை தூக்கிட்டு ஓ உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா சோ எந்த இஷ்யூஸ்மே இல்லை நீங்க வேணா வந்து பார்த்தோன்னா என் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க நான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்ட அந்த கைடு டே இது ஏன் வேலைடா உன் வேலை இல்ல அப்படின்னு சொல்லி கொஞ்சமா அப்படி சங்கடப்படுறாங்க. அப்படியே வந்து பார்த்தோன்னா கைடு தான் காட்டுறாங்க. அந்த கைடோட வேலை என்னன்னா இங்க இருக்கிற டெம்பிள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனா பசங்க வந்து பார்த்தோன்னா மதிக்காம கைடு அப்படியே அவனுக்கு பாட்டு அம்போடு விட்டுட்டு போயிடறானுங்க. ஆனா அந்த கைடு வந்து பார்த்தோன்னா எதையுமே விட்டு கொடுக்கல. நம்ம தான் வந்து பார்த்தோன்னா டூரிஸ்டுக்கான கைடு நம்ம தான் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கா போய் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதுதான்ப்பா டெம்பிள் இதுதான் நம்ம பார்த்தோன்னா வெளியே இருக்கிற ஒரு மாளிகை அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற பசங்க யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறானுங்க. அவனுக்கு பாட்டுக்கு சுத்திட்டு இருக்கானுங்க. அந்த பக்கம் அந்த கைடுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு இருக்கு. அந்த கைடு வந்து பார்த்தோன்னா ஏதோ பண்ணி பசங்களை வந்து பார்த்தோன்னா ஆக்டிவா வச்சுக்கணும் ட்ரை பண்றாங்க. பட் பசங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அவனுக்கு பாட்டுக்கு தான் இருக்கானுங்க. ஏன்னா ஜாலியா தான் இருக்கானுங்க. இதுல வேற நடுவில் வந்து பார்த்தோன்னா ஒரு மாளிகை காட்டிட்டு தங்கத்திலே ஒரு பேலஸ் மாதிரி கட்டிருக்காங்க. அதை தான் அவங்க வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க அம்போன்னு இருக்கும்போது அந்த புது பையன் இருக்கான்ல அவன் வந்து பார்த்தோன்னா அப்படியே போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான் அழகா இருக்கனா அப்படின்னு சொல்லி. அப்போ ஒருத்தங்க வந்து பார்த்தோன்னா எக்ஸ்கியூஸ் மீ எங்களை போட்டோ எடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட அந்த பையன் வந்து பார்த்தோன்னா போட்டோ தானே எந்த இஷ்யூஸ்மே இல்லை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆனா கொய்யால டே நீ என்னைய போட்டோ எடுத்துக்குறா அப்படின்னு சொல்லி நின்னா நான் இருக்கிற உன்னைய போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களை வந்து பார்த்தோன்னா அந்த புது போட்டோ எடுக்க வந்தாங்களா அவங்க அப்படி ஒரு மாதிரி திருன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. அவன் என்றான சட்டையெல்லாம் கழட்டி வந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். அதை பார்த்து அவங்க வந்து பார்த்தோன்னா இவனுக்கு தான் மூலக்கோளாறு போல நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. ஆனாலும் அந்த கைடு வந்து விட்டு கொடுக்கல. அந்த கைடு வந்து சொல்றாங்க இந்த டெம்பிளை கட்டினது ஒரு குறிப்பிட்ட பீரியடே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமா அந்த பசங்களா வந்து பார்த்தோன்னா தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்து அவன் கைடு வந்து பார்த்தா டே எப்படா நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நீங்க காலேஜ்ல போய் கொஞ்சமாச்சு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் ஆகுறாங்க. ஆனா எவனுமே கண்டுக்க மாட்டேங்கிறான். அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா கேமர் புள்ள நம்ம கோமிசானை கூப்பிட்டு கோமிசான் இங்க பாரு எனக்கு ஒரு காஸ்டியூம் கொடுத்துருக்காங்க வா நம்ம இது போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் வந்து பார்த்தோன்னா அந்த கைடு அக்கா இருக்காங்களா அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த பேலஸ்ல வந்து பார்த்தோன்னா நமக்கு தேவையான எல்லாமே இருக்கும். அதாவது ட்ரம் டவர்னு இது பேர் சொல்லுவாங்க. இந்த டவர்ல வந்து பார்த்தோன்னா ஒரு போலீஸ்க்கான எல்லா காஸ்டியூம்ஸ் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தோன்னா இந்த டெம்பிளை பாதுகாக்கிறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே அந்த இடத்துல இருக்கும். ஸோ இதை தான் அந்த புள்ள வந்து போட்டு வந்திருக்கா. இதை பார்த்துட்டு தான் நம்ம கோமிசானா அங்க போலாமா அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா ஒவ்வொருத்தங்களா இதுதான் வந்து பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டான பிளேஸ் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம பிங்க் போய் அந்த பிரீஸ்ட் இருப்பாங்களா அவங்கள்ட்ட வந்துட்டு வாங்க ஃபார் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் கைடு அக்கா வந்து பார்த்தோன்னா என்னென்னதான் பண்றானுங்க அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம அகாரிப்புல வந்து பார்த்தோன்னா எந்நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கா. இதை பார்த்தவங்க என்ன இந்த பிள்ளை எந்நேரமும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஜெய்ஜாண்டிக்கு இருக்கான்ல ஜெய்ஜாண்டிக்கு வந்துட்டு எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா பயங்கரமா கையை கொடுத்துலாம் கேட்கறான். அதாவது எப்படி சொல்றது அந்த பக்கம் வலி எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கறான். இதை பார்த்து அவங்க வந்து பார்த்தோன்னா பயந்துகிட்டு ஹேண்ட் ஷேக்
கேட்கறான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து குலுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தனா இந்த நாள் அப்படியே முடிஞ்சிருது. அந்த கைடு மேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கட்டமாயிடுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிடுறாங்க. என்னடா வாழ்க்கை இது, இவனுங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியலையே அப்படின்ட்டு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைடு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா கேமோ ரிவர் அப்படின்ட்டு. அங்க இருக்கிற நம்ம பிங்க் எல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். ஹிஸ்டரி கிளாஸ் நினைச்சு அப்படியே எல்லாத்தையும் விழுது விழுது தூங்கிட்டு இருக்கானுங்க. ஆனா நம்ம கோமிசானும் வந்து டாடா குனி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவரை வந்து பார்த்தீங்கன்னா ரசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே டாடா குனி வந்து பார்த்தோன்னே அவங்களே பார்த்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களும் இதே மாதிரி ஒரு நாள் ட்ரிப் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தங்க கைடு சொல்றதை நோட் பண்ணிட்டு இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கைட் ஆகணும்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கைடா தான் இருக்காங்க. அதாவது அவங்க ட்ரீம் என்னங்கிறதே மறந்துட்டாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரீம் என்ன ஞாபகம் வந்த உடனே கன்ஃபார்ம் நம்ம இதில் விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நீங்க நெக்ஸ்ட் டைம் கியோட்டாக்கு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய சுத்தி காட்டுற குழந்தைங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஜம்பிங் டவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த டவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு என்னதுன்னா ஜம்பிங் டவர்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து குதிச்சா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நான் 4th ஃப்ளோர்ல போய் ரீச் பண்ணிடலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேஃபான ஜம்பிங் டவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே நம்ம பிங்க் ஓஹோ அப்படியா, அப்ப நான் பாருங்க நான் குதிச்சு காட்டுறேன் பாருங்க, கியோட்டோட ஸ்டேஜஸ் எல்லாம் ஈஸியா தாண்டிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜம்பிங் பண்ண போறான். அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம டாடா குனியோ அந்த சீனியரை பிடிச்சி வச்சுட்டு எங்கேயும் போக கூடாது ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தா உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னா அந்த கைடும் வந்து பார்த்தா நம்ம டீம் பசங்க வந்து பார்த்தா ஒரு வழியா அப்படியே டீம் அப் ஆயிட்டாங்க. இதுல வந்து பார்த்தா அந்த கைடு அக்கா வந்து பார்த்தா கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டாங்க பசங்க கூட அங்கேயும் இங்கேயும் சுத்தி போயிட்டு இருக்கும்போது. அப்போ வந்து பார்த்தா நம்ம கோமிசானும் டாடா குனி எங்க போனானுங்க, அந்த 2 பேரும் தான் ரொம்ப முக்கியமான ஆளுங்களாச்சு, அவங்களாலதான் நம்ம லைஃபே சேஞ்ச் ஆச்சு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு தேடி போறாங்க. அந்த பக்கம் நம்ம டாடா குனி வந்து பார்த்தா அந்த 6th ஃப்ளோர் சொல்லுவாங்களா அங்க இருந்து குதிச்சா சேஃபா இருக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஃப்ளோரை தான் பார்த்துட்டு இருக்கான். இதை வந்து பார்த்தா நம்ம கோமிசான் மறந்துருந்து பார்த்தோன்னே நம்ம டாடா குனிக்கு பயமாயிருது. கோமிசான் நீயா, சரி 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 ஒன்றும் இல்லை. அதாவது இந்த பில்டிங் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பயங்கரமா ஹைட்ல கட்டி வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இதோட ஃப்ளோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப நீட்டாகவும் கட்டியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா என்ன 1000 பேர் வந்தாலும் வந்து பார்த்தோன்னா இடிஞ்சு விழுகாது. ஆனா மவுண்டெயின்ல கட்டியிருக்காங்கன்னா ரொம்ப அற்புதம் தானே, அதான் நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா நம்ம டாடா குனி வந்து பார்த்தோன்னா இதை பார்த்துட்டு அப்படியே மெய் மறந்து நின்று இருக்கான். இதை பார்த்தோன்னே நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா நின்று இருக்காங்க. உடனே டாடா குனி திரும்பிட்டு சாரி கோமிசான் இதை பார்த்தோன்னே நான் வந்து பார்த்தோன்னா எக்ஸைட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம கோமிசான் வந்து பார்த்தோன்னா எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க. இதை பார்த்துட்டு டாடா குனி எதை சொல்ற பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கோமிசான் பயத்துல இல்ல அந்த புது பழைய பில்டிங் இருக்குல்ல அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டோடனே வந்து பார்த்தா டாடா குனி புரிஞ்சுக்கலாம். ஓகே ஓகே இதைத்தான் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தா அந்த கைட் அக்கா வந்து பார்த்தா என்ன நடக்குது இங்க, இவங்க என்ன கப்பிள்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அக்கா வந்து பார்த்தா டைரக்டா பாயிண்ட்டுக்கே வந்துட்டாங்க பார்த்துக்கோங்களேன். ஆனா இதுல என்ன ஒரு விஷயம்னா அந்த அக்கா தான் திங்க் பண்றாங்க, வெளியெல்லாம் சொல்லவே இல்லை. ஓகே அப்படியே வந்து பார்த்தா அடுத்து நம்ம பசங்க எங்க போறாங்கன்னா ட்ரெடிஷனல் ஹோட்டல்னு ஒன்று இருக்கு, அந்த ஹோட்டல் தான் போறாங்க. அங்க இருக்கிற எல்லாமே வந்து பார்த்தா ட்ரெடிஷனலை ஃபாலோ பண்ற மாதிரி தான் இருக்கும். அங்க போனது வந்து பார்த்தா பிங்க் அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா ஜாலி ஆகிடுது. இதுல வந்து பார்த்தா டீமா பிரிச்சு விட்டுருக்காங்களே. அப்படியே வந்து பார்த்தா நம்ம பாய்ஸ் டீம்ல டாடா குனி டீம் தான் காட்டுறானுங்க. அந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த புது பையன் இருக்கான்ல அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்களே நான் வந்து உங்க கூட தங்கறனால, இதெல்லாம் எந்த ஃபீலும் படாதீங்க ஓகேவா, நான் வந்து பார்த்தா ஒரு நார்மலான காய் தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டு டாடா குனி யாராவன் சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த பக்கம் நம்ம கட்டை வந்து பார்த்தா ஐயோ நம்ம டாடா குனி கூட வந்து ஷேர் பண்ண போறோம், அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தா இன்னும் நிறைய பேர் கூட ஷேர் பண்ண போறோம். ஸோ வந்து பார்த்தா நர்வஸ் ஆகக்கூடாது, அப்படியே காமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு டோரை திறக்கிறான். அந்த பக்கம் வந்து பார்த்தா எப்பயும் கிளாஸ்ல புல்லிங் பண்ணிட்டு இருப்பானுங்களா அந்த பசங்க அப்படியே அடங்கி போய் உட்காந்துட்டு இருக்கானுங்க. இதை பார்த்து வந்து பார்த்தா அவனுங்க ரொம்ப ஷாக் ஆயிருக்கானுங்க. ஏன்னு பார்த்தா நம்ம ஜெய்ஜாண்டிக்க பார்த்து நம்ம ஜெய்ஜாண்டிக்கு வந்து பார்த்தா நார்மலா பார்த்துட்டு இருக்கான், இவனுங்க என்று ஆனா முறைக்கிற மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கானுங்க. இதுல வந்து பார்த்தா இவங்க வந்தவொடனே வந்து பார்த்தா இவனுங்க முட்டியெல்லாம் போட்டுருக்கிறத பார்த்தனே ஓ நம்மளை வரவேற்கிறக்கா தான் இருக்கானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெய்ஜாண்டிக்கு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டு ஓகே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டு அவனுக்கு எல்லாம் பயந்துறானுங்க, ஐயோ இவனுக்கு கூட எப்படிதான் நம்ம இருக்க போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து பார்த்தா நெக்ஸ்ட் குளிக்கிற இடத்துல தான் காட்டுறானுங்க, பாத் டப்ல தான் காட்டுறானுங்க. பாத் டப்ல வந்து பார்த்தா நம்ம அந்த பையன் வந்து பார்த்தா யாரும் வந்து யோசிக்காதீங்க, எல்லாருமே வந்து பார்த்தா நல்லா குளிங்க, ஏன்னா உங்க கூட நான் இருக்கேன், நான் தான் இருக்கல ஹேண்ட்ஸமான கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே வந்து பார்த்தா பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த புல்லிங் பண்ணிட்டு இருப்பானுங்களா அந்த பசங்க அப்படியே பயத்துல உட்காந்துட்டு இருக்கானுங்க. அப்படியே திரும்பினா அந்த பக்கம் வந்து பார்த்தா நம்ம ஜெய்ஜாண்டிக்கு எந்திரிக்கான். அந்த எந்திரிக்கிறதுல வந்து பார்த்தா அவன் மஸ்குலரா இருக்கான், அவன் வந்து பார்த்தா எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த பசங்க அந்த மஸ்குலர்லாம் பார்த்துட்டு அடங்கொக்காமக்கான் ஜிம்முக்கு போயிட்டு உடம்ப பயங்கரமா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படியே ஆச்சரியத்துல இருக்கானுங்க. இதுல வந்து பார்த்தா அந்த பசங்க வந்து பார்த்தா நம்ம ஜெய்ஜாண்டிக்கோட உடம்ப பார்த்தா அப்படியே கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆகிடுறானுங்க. சே நல்லா ஜிம்முக்குலாம் போயிட்டு நானே நம்மளும் அப்படியே ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு வரும்போது நம்ம ஜெய்ஜாண்டிக்கு வந்து பார்த்தா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கான், ஐயோ நம்ம லோஷனை மறந்துட்டோமே, குளிச்சுட்டு வந்தோடனே அப்படியே ஸ்கின் எல்லாம் ட்ரை ஆயிருமே, லோஷன் இருந்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த ஹேண்ட்ஸம் கை இருக்கான்ல அவன் வந்து பார்த்தா லோஷனை தூக்கி போட்டு எனக்கு தெரியும் நீ மறந்துருப்ப அப்படின்ட்டு, சோ இதை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லோஷனை கொடுக்குறான். கொடுத்து முடிச்சிட்டோடனே வந்து பார்த்தா அவன் சொல்றான் எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணுமே கட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதை கேட்டோடனே அவனுக்கு ஒண்ணுமே புரியல, நீ எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிதான் ஆகணும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் என்னமோ பசங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னதுன்னு பார்த்தா போய் போஸ் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அப்படியே வந்து பார்த்தா இவனுக்கு மஸ்குலரா இருக்கானுங்களா, சோ ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி நினைச்சிட்டு
பயங்கரமா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கானுங்க, ஃபிளக்ஸ் பண்ணி காட்டிட்டு இருக்கானுங்க. நம்ம டாடா குனியை தான் போட்டோ எடுக்க வச்சிட்டு இருக்கானுங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் போஸ்ட் கொடுத்து இதை வந்து பார்த்தா அவனுக்கு 2 பேருமே வந்து பாக்குறானுங்க. பா பயங்கரமா இருக்கும்ல நம்ம போஸ்ட்ல அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. அப்படியே அந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த 3 பசங்க இருந்தானுங்களா, புல்லிங் பண்ணிட்டு இருந்தானுங்களா, அவனுங்களும் நானும் உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாமா, நீங்க எதுவும் தப்பா நடத்துக்கலனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தா இதை கேட்டோன்னே சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த புது பையன் சொல்றான். அது பக்கம் வந்து பார்த்தா இவனுக்கு 2 பேரும் வந்து ஃபிளக்ஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாருமே மஸ்குலர்லாம் வச்சு காட்டிக்கிட்டு பயங்கரமா பண்ணிட்டு இருக்கானுங்க. நம்ம டாடா குனி வந்து பார்த்தா டீம்ல சேர்ந்துடுறான். அடங்கொக்கா மக்கான் பயங்கரமா போஸ்ட் கொடுக்குறானுங்களே, இந்த பக்கம் வாழ அந்த பக்கம் வாழ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாடா குனி போட்டோ கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கான். அந்த போட்டோ எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அப்படியே வந்து பார்த்தா கேர்ள்ஸ் டீம் வராங்க. கேர்ள்ஸ் டீம் வந்துட்டு நம்ம கோமிசான் வந்து பார்த்தா இவங்க போஸ்ட் கொடுக்கறத பார்த்துட்டு இருக்கானுங்க. யூனிவர்ஸ்ல இருக்கிற அப்படியே எல்லா வெளிச்சமும் இவனுங்கிட்ட இருந்து வர்ற மாதிரியே காட்டுறானுங்க. நம்ம கோமிசான் அப்படியே ஆச்சரியத்துல பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்றானுங்க இவனுங்க, பயங்கரமா பண்றானுங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம பிங்கோட வாய்ஸ் ஓவர்ல தான் கேக்குது. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்ல, பில்லோ ஃபைட் இல்லாம எந்த இடத்துலயும் வந்து பார்த்தா நிம்மதி இருக்காது. சோ கன்ஃபார்ம் பில்லோ ஃபைட் இருக்கணும். பில்லோ ஃபைட் இருக்கிறவன் தான்டா கோமிசான் பக்கத்துல தூங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டமால் டுமீன் வந்து பார்த்தா நம்ம பிங்க் வந்து பார்த்தா எல்லாத்தையுமே பில்லோ ஃபைட் ஆரம்பிச்சு விட்டுறான். அடுத்து அந்த பக்கம் கேர்ள்ஸ் எல்லாருமே களத்துல இறங்கிடுறாங்க. பில்லோவெல்லாம் எடுத்துட்டு டம்மு டும்மு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தா நம்ம கோமிசான் மட்டும் சைலண்டா உட்காந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம பிங்க் என்னம்மா பண்ற, இவ்வளவு பெரிய பஞ்சாயத்தே உனக்காக தான் நடந்துட்டு இருக்கு, நீ கம்முனு உட்காந்துட்டு இருக்கியா, சீக்கிரம் எந்திரிச்சோமா அப்படின்னு சொல்லி டம்முனு ஒரு அடி அடிச்சிடறான். நம்ம கோமிசானும் வந்து பார்த்தா சரி நம்மளே கலந்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தலகாணி எடுத்துட்டு போய் நல்லா அப்படியே சக்க சக்க சக்கன்னு அடிச்சிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி. அப்படியே வந்து பார்த்தா ஹாப்பியா போயிட்டு இருக்கும்போது நம்ம பிங்க்கும் அப்புறமே வந்து பார்த்தா நம்ம யாமைச்சான் தான் கடைசியா இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா பிங்க் அடிக்க போகும்போது ஏதோ சத்தம் கேட்குது, டோர் ஓபன் பண்ற மாதிரி. உடனே வந்து பார்த்தா நம்ம பிங்க் சடால்னு லைட் ஆஃப் பண்ணிடுறான். அப்படியே வந்து பார்த்தா டோர் ஓபன் பண்ணது யாருன்னு பார்த்தா ஸ்டாஃப் எல்லாருமே வந்து பார்த்தா தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. இதுல வந்து பார்த்தா யாமைச்சான் மட்டும் எப்படா நீங்க உடனே தூங்குற மாதிரி நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ வந்து பார்த்தா மேம் வந்து சடால்னு தெரியும், கதவை திறந்துட்டு தெரியும்டா நீங்க யாரும் தூங்கி இருக்க மாட்டீங்கன்னு, ஒழுங்கா தூங்குடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படியே வந்து பார்த்தா கடைசியில நம்ம கோமிசான் தூங்குற மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க. ஆனா கோமிசானுக்கு வந்து பார்த்தா தூக்கமே வரல. ஏன்னா கோமிசான் அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஒரு வழியா வந்து பார்த்தா அவங்க மிடில் ஸ்கூல்ல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. ஒரு வழியா அவங்க ஐவி வந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அதனால அவங்களால தூங்க கூட முடியல. அப்படியே வந்து பார்த்தா இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.